சைரா. இந்த பதிவில் 3 முக்கியமான விஷயங்களை பேசியிருக்க. சாயப்பா நம்ம மீது கவனத்தை வைக்கிற மாதிரி சில விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்க. 2வது, சாயப்பாவோட மனசை குளிர வைக்கணும். ஏன்னா அவர் மனசில் என்றைக்குமே நம்ம மீது இரக்கமும் கருணையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவருடைய கோபத்துக்கு ஆளாகவே கூடாது. அவரோட கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் இதில் பேசியிருக்கோம். சில விஷயங்களை மட்டும் செஞ்சாவே பல நல்ல விஷயங்கள் நமக்கு தானாக வரும். அதை செய்யாமல் விடுறதால தான் பிரச்சனைகள் பெருகுது. அது என்னன்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் முழுவதும் கேளுங்கள். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நல்லது மட்டும் நினைக்கிற உங்களுக்கு சாயப்பா நல்ல விஷயத்தை மட்டும்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. அடுத்தவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய புனித ஆத்மா நீங்கள். எந்த மனுஷங்களுக்கு கடவுள் பக்க பலனிப்பார். நல்லவர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் சாயப்பா அதிசயமும் அற்புதமும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இப்போ வரைக்கும் கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அவரோட பேச்சின்படி நம்ம வாழ்க்கை வாடும்போது அதில் துன்பங்களை சுமக்கிறவங்க அதை விட பாக்கியவான்கள். அப்படிதான் ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய கணவன் சந்தேக பிராணி. எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எதிலும் சந்தேகம், எங்கேயும் சந்தேகம், யாருக்கிட்டையும் பேசவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவன். இவங்க சொந்த பந்தங்கள்கிட்ட கூட பேசினா கூட அவங்க பெரிய அளவில் இவங்களை திட்டுறதும், கோவப்படுறதும், அடிக்கிறதும், உதைக்கிறதும், அசிங்கப்படுத்துறதும். இவங்க யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி தனக்குள்ளே கடவுளை இருக்கிறான்றத நம்பிக்கையோடு கடவுளை வணங்குறதுக்கு கூட பிரச்சனை. அதனால தான் தன் மனசுக்குள்ளேயே சாயப்பாவை நினச்சி அவங்க வாழ்ந்தாங்க. இப்போது அந்த கணவர் தன்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு மோட்டிவில் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரோ அங்கே எல்லாம் அவர் மன்னிப்பை கேட்டு, இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற அளவுக்கு அவர் மாறி இருக்காருன்னா, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் சொல்லும் வழியில் ஒருத்தவங்க போகிறாங்க. அப்போ அந்த துன்பத்தை வாங்குறாங்க. அந்த துன்பத்தை துன்பமாக கருதாமல், இந்த துன்பம் என் வாழ்க்கையில் நல்லதுக்காக தான் அப்படின்னு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு போராடினாங்களே, அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த வெற்றி. உங்களில் பல பேருக்கு கடவுளோட பேச்சின்படி, கடவுளோட வழிகாட்டுதல் படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். துன்பங்களை சுமக்கிறீங்களா? நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இந்த சாய்ராமுக்கு ஒரு அதிசயம் நடந்ததோ அதே போல் அதிசயம் உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா இங்கே கடவுள் பல பேர் மூலமாக அனுபவ ரீதியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாடங்கள் நமக்கான பாடங்கள். அதை நம்ம ஆழமாக படிக்கணும். ஆழமாக படிக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுளோட கதைகளை கேளுங்க. இன்றைக்கி கடவுளோட கதைகளை நம்ம கேட்க விரும்பலை, அடுத்தவங்களோட கதைகளை கேட்க விரும்புகிறோம்.
கடவுளுடைய கதையை கேட்டால் நம்பிக்கை வரும், அடுத்தவங்களோட கதையை கேட்டால் அவநம்பிக்கை வரும். ஏன்னா யாருடைய கதையும் இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அத்தனையும் துக்கமும் சோகமும் வெறுப்பும் கலந்த கதையாக தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்க கிட்டேயும் இருக்குது. அப்போ நாம் பல பேரால் துன்பம் கஷ்டம் பிற வழிகள் மூலமாக தொல்லைகள் அத்தனையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். எப்படா என் பிரச்சனை தீருதுன்னு கேட்குறவங்களுக்கு நான் இன்னைக்கு சாய் 365 கூட ஒரு பதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் புறப்படவே ஆரம்பிக்கல. இன்னும் புறப்பட்டாதான் பயணம் முடியும். புறப்படும் போது பயணம் முடியாது. புறப்பட்டதுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பயணம் முடியாது. எங்கே ரீச் ஆகுறீங்களோ அது வரைக்கும் அந்த பயணம் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கிளம்பும் போதே நம்ம எப்படா முடியும்னு நினைக்கிறோம். கிளம்பும் போதே, கிளம்பும் முன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயமும் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த செயலையும் செய்யாமல் எப்போ எனக்கு முடிவு சாதகமாக இருக்குதுன்னு அந்த முடிவை நோக்கி கவலைப்படுறோம். எந்த செயல்களையும் செய்யலை. நம்ம ப்ராப்ளம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். எந்த வகையில் கிடைக்கணும்? அப்போ ஒரு வகையில் கிடைக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, நம்ம புத்தியையும் நம்ம மனசையும் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையோட போக்கு எப்படிப்பட்டது, அந்த வாழ்க்கையை ஓடும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, அதற்கு உண்டான வழிகள் என்ன, இதையெல்லாம் நம்ம ஆலோசிச்சிருக்கோம். ஸோ எதுவுமே நம்ம ஆலோசனை பண்ணலை. அப்போது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை தீரணும். இன்றைக்கி கூட ஒரு சாய்ராம் என்கிட்ட ஒரு பெரிய சந்தேகம் கேட்டாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எப்படியோ நான் சாயப்பா என்னை சரி பண்ணிட்டாருன்னா போதுண்ணா, நான் அவரோட போக்கில் விட்டுட்டேண்ணா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இவங்க அன்பே சாய் ஆடியோவை பார்க்குறாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டு. அவர் எப்படி பார்ப்பாரு? அவர் எங்கேருந்து பார்ப்பாரு? அவர் இருக்கிறாருன்றது ஓகே, அவர் உங்களுக்கு உதவி செய்வாரான்றதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? கடவுள் இருக்காரு, இல்லாமல் நம்ம இங்கே உட்காரல, இல்லாமல் அன்பே சாய் ஆடியோவை கேட்கல. ஆனால் கடவுள் இருக்கிறாரு. ஆனால் அந்த கடவுள் உதவி செய்யணும் தானே. ஸோ உதவி தானே முக்கியம். என் பிரச்சனையை தீர்க்கணும்னா என் கடவுள் எனக்கு பிரச்சனை தீர்க்கணும். அப்போ தான் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வரும். சொன்னவங்க நிறைய பேர். ஆனால் சிலர் சரியான முறையில் வாழ்ந்து பயனடைஞ்சு கடவுளுக்கு நன்றி செலுத்தினாங்க. பலர் சரியான இடத்துல வாழாமல் கடவுளுக்கு நன்றியும் செலுத்தாமல் பிரச்சனைகளோடையே போராடி உயர விட்டாங்க. அப்போது சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, கடவுள் முதல்ல நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கவனத்தை கடவுள்கிட்ட கொண்டு போகணும். நம்ம எதுவுமே செய்யாமல் எந்த கவனத்தையும் ஏற்க முடியாது. வீட்டில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா, நம்ம திடீர்னு வேறு வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா நம்ம குழந்தை ஒரு டைம் கொடுக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைய கொஞ்சறதை நிறுத்திட்டு நம்ம வீட்டு குழந்தைய கொஞ்சணும் அப்படின்னு அதை எதிர்பார்க்கும். அப்போ நீங்கள் அந்த குழந்தைய கண்டுக்கவே இல்லை. யார்? நம்ம வீட்டு குழந்தைய கண்டுக்கவே இல்லை. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் ஆசையாக கொஞ்சறீங்க, ஆசையாக பேசுகிறீங்க, ஆசையாக சிரிக்கிறீங்க, ஆசையாக அது கூட விளையாடுறீங்க. இப்போ நம்ம குழந்தை என்ன பண்ணும்? தன்னுடைய கவனத்தை ஈர்க்க பல இடத்துல முயற்சி செய்யும். அப்போ தான் நமக்கு ஐயோ நம்ம குழந்தை என்னமோ கேட்குறாளே, நம்ம குழந்தை எதுக்கும் அழுகுறாளே,
தேவையில்லாமல் கூட அழுங்க. இதெல்லாம் நான் நிறைய குழந்தைங்க கிட்ட பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைங்க பெற்றோர்களோட கவனத்தை ஈர்க்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் பேபிஸ் எல்லாமே அப்படின்னு இதில் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ நாமளும் கடவுளோட குழந்தை, கடவுள் நம்ம மேலே இருக்கக்கூடிய கவனத்தை கடவுள் ஈர்க்கணும், நம்ம கவனத்தை கொடுக்கணும் கடவுளுக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஒரு சில விஷயத்தை நாம் செயல்படுத்தணும். ஸோ அதை செயல்படுத்த தான் உங்கள் வாழ்க்கையில் சரியான இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஏன்னா அப்போ தான் அவர் கவனத்தை நம்ம மேலே திருப்புறாரு. திருப்பும்போது ஆஹா நம்ம பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நம்ம பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நாம் இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அவரை நினைக்க வைக்கிறீங்க. அவரை நினச்சிட்டு சும்மா இருக்க மாட்டார். அடுத்ததுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஒன்ஸ் அவர் கவனத்தை நம்ம மேலே கொண்டு வர வச்சிட்டா அதுக்கப்புறம் நாம் பிஸி ஆகிடுவோம். அப்போ அவரும் பிஸி ஆகிடுவார். அப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை அடி மனசில் சேரும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். சும்மா அதை விட்டுட்டு கடவுள் என்னை பார்த்துப்பாரு, சாயப்பா இருக்கும்போது நான் கவலைப்படலை. நீங்கள் கவலைப்படன்னு யாரும் சொல்லவே இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பிரச்சனைகள் இல்லைன்னா கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் கவலைப்படலை சாயப்பா பார்த்துப்பாருன்னா இது எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கறது? நம்ம ஒரு பேருக்காக வேணால் சொல்லலாம். ஆனால் உள்ள நம்மளுடைய அந்த ஆழ்ந்த நம்பிக்கைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்யலை. ஸோ எல்லாருக்கிட்டையுமே உண்மையை பேசுங்க. நீங்கள் உண்மையாக பேசுனாதான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ கடவுள் மேலே உங்களுக்கு இத்தனை நாள் நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எத்தனை % நம்மளால் சொல்ல முடியும்? சில பேர் 10% கூட சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரியலாக சொல்லும்போது இல்லை, நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது சில பேர் ரொம்ப துன்பப்படும் போது அவங்கக்கிட்ட கேட்கணும், இப்போ உனக்கு கடவுள் காப்பாற்றுவாரா மாட்டாரா, நீ எத்தனை % கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு. இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிது, அவங்கக்கிட்ட கேட்டால் எஸ் 100% அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். இக்கட்டான சூழ்நிலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இக்கட்டான சூழ்நிலை. எல்லாருக்கும் அந்த பதில் சொல்ல வேண்டாம். இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கடவுள் எத்தனை % காப்பார் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது நீங்கள் மனசில் ஒரு 20% வச்சுக்கிட்டு நீங்கள் 90 சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. போய் சொன்னால் கடவுள் காப்பாற்ற மாட்டார். அப்போ நீங்கள் 20% சொன்னால் கடவுள் உங்களை கோபிச்சிக்கவும் மாட்டார். அப்போது 20% தான் நீ வச்சுருக்கியா? அப்படி இல்லை, என்னுடைய விஷயத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி அவர் இன்னும் தடபுடலாக உங்களுக்கு உதவிகள் செய்வார். ஸோ கடவுள் எதிர்பார்க்கறது உண்மை. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நான் கடவுள்கிட்ட முழு தஞ்சம் அடைஞ்சேன். அப்போது 100% நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள், ப்ராப்ளத்துக்குரியவர்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சாயப்பாவை நான் ஃபஸ்ட்டு நான் வணங்குறேன். அப்போ ப்ராப்ளத்துக்கு உரியவர்கள் வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்னை ஏதாவது ஒன்று செய்யணும், என்னை முடக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஸ்டன் ஆச்சு. இப்போ தானே இப்போ சாயப்பா கோயிலுக்கு போனோம், முத போகிறோம். அவர் மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம களத்தில் இறங்குறோம். இறங்கின உடனே இப்படி ஒரு சோதனையான்.
அந்த 2 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 5 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் சொன்னால் ஒரு 10 நிமிஷம் ஜெர்க்காக இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரே விஷயத்த முடிவு பண்ணேன், அவர் எந்த வழியில் அழைச்சிட்டு போகிறாரோ அந்த வழியில் நான் போவேன், வேறு எந்த வழியிலையும் போகிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு அவர் மேலே அப்பையும் சரி, அப்போவே 100%னா இப்போ எனக்கு குறைவாக போகுது. ஸோ 100க்கு 100 எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அடித்து சொல்லுவேன், சாயப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. ஸோ அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் எனக்கு ஏன் சாயப்பா மேலே நம்பிக்கை வந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறேன். ஏன்னா காரியம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. ஏன்னா யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு என் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, ஒருத்தவங்களால கூட காப்பாற்ற முடியாது. எவ்வளோ சொந்தங்கள் இருந்தும் காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜ் என்ன. அப்போ நானே எதிர்த்து போராடணும். அப்போ போராடும்போது கடவுளை நம்புறதை தாண்டி வேற எதையுமே நம்ப முடியல. ஸோ துணிந்தவனுக்கு தான் தெய்வம் துணை நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு சாயப்பா புரிய வச்சார் அந்த டைமில். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நான் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். அடுத்த 20 to 30 நாட்குள்ள என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை சாயப்பா எனக்கு ஏற்படுத்தி தந்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்க வச்சிருப்பான்றதை யோசிச்சு பாருங்களேன். அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எத்தனை % போட்டுக்கோங்க, 10% சாயப்பா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். 100% எனக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் அதே சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களை நான் பிரித்து பார்க்கல. 10% தானே என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை. 100% ஆஹா வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லலை. இந்த 10% மார்க்கை சொன்னவங்க 100% அடைவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இவங்க இன்னைக்கு நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஆடியோ கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த % இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு நம்பிக்கை பெருகும். இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதாவது அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எதுவுமே தலைக்கு மீறி வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் முதல்ல ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டதால தான் இப்போ பிரச்சனைகள், இந்த பாரத்தை சுமக்கிறீங்க. அப்போவே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலை, அப்படியே ஒதுங்கியே இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே பிடியாக பிடிச்சிடுச்சு. இப்போது நீங்கள் எப்படி ரிலாக்ஸாக இருந்தீங்களோ அப்படி ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் கூடுதலாக உங்களுக்கு பாரத்தை ஏற்றிக்கிட்டிங்கன்னா தப்பிக்கவே முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மனசை ரிலாக்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். ஸோ ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா நான் சொல்கிறது என் மேலேயே உங்களுக்கு கோபம் வரும். என் மேலே இருக்க கோபம் வந்திருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போயே சொல்கிறேன், நீங்கள் என் மேலே கோபம் இல்லைன்னா எப்படி நான் சிரித்த மாதிரி ஏற்றுக்கிறேனோ அதே போல் என் மேலே கோபம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் அதே சிரித்த முகத்தோடு நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அதெல்லாம் தாண்டி சாயப்பா வர வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு மனசில் சில மாற்றத்தையும் விதைச்சிட்டாரு. ஸோ அவர் விதைச்சது தான், அதை மாற்றவே முடியாது. அப்போது ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் இந்த பதிவை முழுசாக கேட்க முடியும். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதனால் அடப்போப்பா நீ வேற அப்படின்னு சொல்லி இப்போ கூட நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணி மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, என்னப்பா நம்ம இப்போ தான் நினச்சோம் போதும்னு இவர் என்னமோ சொல்கிறாருன்னு திரும்பவும் சொல்கிறேன். ரிலாக்ஸ்டாக கேட்டிங்கன்னா அத்தனை வார்த்தைகளும் முத்தான வார்த்தைகள் ஷீரடி சாயப்பா கிட்டேருந்து வரதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும்.
உங்களையும் என்னையும் இணைக்கிறது சாயப்பா தானே. அப்போ நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கோம்ல. அப்போ அந்த ஒரே குடும்பமாக இருந்தால் மட்டும் போதுமா? ஒரே விஷயத்தை பலரும் செஞ்சால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்த மழையில் சாயப்பாவை நினைய வைக்கலாம். முதல்ல சாயப்பா மனசை குளிர வைக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். சாயப்பாவோட மனசை முதல்ல குளிர வைக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ அவரோட மனசை குளிர வைக்கிறதுல முதல் ஆளாக நாம் இருக்கணும். அப்போ அவர் மனசை எப்படி குளிர வைக்கிறது? அவருடைய கொள்கைகளை நாம் 100% ஃபாலோ பண்ணக்கூடிய மனுஷங்களாக இருக்கணும். அப்போ அவரோட சொல்லக்கூடிய வார்த்தைகளை திரும்ப 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 நாம் சொல்லி சொல்லி நம்ம செயல்படும் போது அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் எந்த கஷ்டமோ எந்த குறையும் இல்லை அப்படின்றத நம்புங்க. எல்லா இடத்துலையும் அவர் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையும் வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். பல திருப்பங்களும் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கானது தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் அது இந்த ஜென்மத்திலேயே வாங்கிக்க நீங்கள் தயாராக இருக்கணும். இல்லைன்னா அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போது ஒரு நாளும் நாம் அதை வாங்கிக்க தயாராக இருக்கிற அளவில் நம்ம மனசையும் நம்ம புத்தியையும் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க. அவர் பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு பல மனிதர்கள் மூலமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு சாய்ராமுடைய ஸ்டோரியில் நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, என்னமோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அவங்க எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு. நான் வழக்கம் போல் அந்த ஆடியோவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அப்புறமா அவங்க இது என்னடா அது, இவருக்கு அனுப்பி இவரும் பதில் சொல்லலை, அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோவும் நம்மளால் கேட்க முடியல. ஒரு நாள் ஆடியோ கேட்டிருந்தாங்கன்னா பதில் நிச்சயமாக கிடச்சிருக்கும், ஆடியோவும் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. அன்னோன் பர்சன் இன்னார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. கொடுத்தவங்க ஏதோ 1-2 விஷயத்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்காங்க. ஸோ இவங்களோட கேள்விக்கு அவர் ஒரு பதிலை சொன்னார். இவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குதுன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன யாரும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கொடுத்தவர் ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காரு. பேசும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, எனக்கு இப்படி தாங்க ஒரு குழப்பமாக இருந்துச்சு, இப்போ சாயப்பா மூலமாக எனக்கு அந்த பதில் கிடச்சிருக்குது. நான் எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் அண்ணா கிட்ட கேட்கலான்னு ஒரு இது கொடுத்துருந்தேன், ஆனால் அவனுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவரை என்ன ஏதுன்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கும் போது அப்போ நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவரும் என்கிட்ட பேசினார், அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா அவருக்கே ஒரு ஆச்சரியம். எப்படி நான் சொன்னேனே தெரிலிங்க, நான் யாருக்கிட்டேயும் அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன், ஆனால் உங்ககிட்ட ஏன் இதை சொன்னேனே தெரில அப்படின்னு. ஸோ எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பாருங்களேன். சாயப்பா மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதில்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் போய் சேருது. அப்போ எப்படி இது நடக்குது? ஏன் நிறைய பேருக்கு சேரலைன்னா, இப்போ சேர்ற அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட மனசை குளிர்விக்கிறாங்க. ஏன் பல பேருக்கு சேரலைன்னா, இன்னும் அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் இறங்கக்கூட இல்லையே, இன்னமும் அப்படியே தானே இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே தானே இருக்கீங்க. கோபம் வந்தால் கொந்தளிக்கிறீங்க, கண்ணா பின்னு திட்டுறீங்க, எமோஷ்னலாக நிறைய வார்த்தைகள் பேசுகிறீங்க, மோசமான வார்த்தைகளையும் கத்தி கத்தி பேசுகிறீங்க, பொறாமப்படுறீங்க, கோவப்படுறீங்க. ஸோ ஆணவம் அகங்காரம் இந்த மோசமானதும்
சுமக்கிறீங்க. அப்போ இப்படிலாம் இருந்தால் சாயப்பாவோட மனசு எப்படி இருக்கும்? குளிராது, அப்படியே எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மாரியம்மனுக்கு என்ன பண்ணுறோம்? அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்? என்னுடைய செய்த தவறுகளால் அம்மன் என் மேலே கோபத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக நாம் அர்ச்சனை பண்ணுறோம். அம்மனை குளிர்விக்க அர்ச்சனை பண்ணுறோம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விபூதி, குங்குமம், சந்தனம், இளநீ, பஞ்சாமிர்தம் எப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசை, யாராவது பஞ்சாமிர்தம் இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா அந்த 48 நாட்கள் ஸ்வீட் சாப்பிடாமல் இருந்தோம்ல, அந்த இடத்துல படாத சோதனையை நம்ம பட்டோம். பழனிலேருந்து 2 பஞ்சாமிர்தம் சாப்பிட முடியல. 6-7 கல்யாணம் வருது, ஸ்வீட்டை சாப்பிட முடியல. இப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சொல்கிறேன், கொஞ்சம் சாப்பிடணும் போட இருக்குது. இங்கே எங்கேயுமே கிடைக்கல, அதனால தான். ஓகே, அப்போ என்ன ஆகுது? எதுக்கு அந்த இதை பண்ணுறோன்னா, அம்மனை குளிர்விப்பதற்காக அத்தனை விஷயங்கள் செய்கிறோம். அப்போ கடவுளை குளிர்விக்கிற, சாயப்பா குளிர்விக்க ஒரே வழி, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்ணும் கருத்துமா கேட்டு அவர் வழியில் நடந்து நாம் அவரோட மனசை குளிர்விக்கணும். இதுதான் கணக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் செஞ்சாவே பல சாதனைகளை நீங்கள் படைக்கலாம். அப்போ இந்த விஷயத்தை செய்யும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மேலே நமக்கு அவ்வளோ பெருமையாகவும் அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஆனால் ஒன்று, எவ்வளோதான் நீங்கள் உயரத்துக்கு போனாலும் சரி, கீழே இருக்கும்போது என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டத்தை மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா உங்களை தேடி பலர் வழிகளோடு வருவாங்க. அவங்களுக்கு கேட்காமலே அவங்கள வழியை போக்கக்கூடிய மனுஷனாக நீங்கள் இருக்கணும். எல்லாம் வந்துடுச்சுன்னு ஆடக்கூடாது. ஆடுனா எல்லாம் போயிடும், ஆடினா எல்லாமே போயிடும். ஆடாமல் இருந்தால் தான் அப்படியே இருக்கும், இன்னமும் பெருக்கும். அப்போ என்னென்னலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிக்காக காத்துட்ருக்கும்போது யாரும் உதவி செய்ய வராமல் உங்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டதோ அதை வழியை நினச்சி இப்போ யாரெல்லாம் உங்களை தேடி உதவிக்கு வராங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கடும் சொற்களால் அவங்கள கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் நல்லபடியாக அனுப்பிவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போகும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதிகரிக்கும். அதனால தான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கடவுளுக்கு நாம் யாருன்னு காட்டணும். நான் உன் குழந்தை என்றைக்குமே நான் தப்பு செய்ய மாட்டேன்னு நீங்கள் நிரூபிக்கிற மாதிரி உங்கள் செயல்கள் இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது சாயப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.